திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் என தொடு நோயே தொடரினு மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆபடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 19ஆம் நாள் 3/7/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள். இந்த ஒரு சுபகாரியங்களை ஆரம்பிப்பதற்கும் செய்வதற்கும் ஒரு சிறந்த நாள். ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகமோ அல்லது இல்லங்கள் நடக்கின்ற திருமண வைபவமோ புதுமனை புகுவிழாவோ போன்ற சிறப்பான நிகழ்வுகள், ஒரு திருமண பேச்சை ஆரம்பிப்பதற்கு இந்த புதன்கிழமையைப் போல எந்த ஒரு நாளும் சிறப்பாக அமையாது. அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொதுவாக சொல்வார்கள், பொன் கிடைத்தாலும் விலை மதிக்க முடியாத பொன் அதுவும் லேசாக கிடைச்சிருமாம், புதன் கிடைக்காது. இந்த புதன்கிழமை அமைவது ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் பிரதோஷ விரத அனுஷ்டானம். இந்த மாதங்கள் தோறும் வளர்பிறையிலே தேய்பிறையிலே இந்த பிரதோஷம் விரதம் வரும். இது தேய்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே விசேஷமாக நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், பிரதோஷ உற்சவத்திலே நாங்கள் கலந்து கொள்வதோடு சிவனாலயங்களிலே இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானத்திலே பூஜை அபிஷேகங்கள் நடைபெறும். அவ்வாறு அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பிரார்த்தனை செய்து இந்த வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். நாங்கள் ஆலயங்களை சிவன் ஆலயத்திலே வலம் வருகின்ற பொழுது இந்த பிரதோஷ காலத்திலே ஏனைய காலங்களைப் போல் கோவிலை பூர்ணமாக வலமாக வருவதல்ல. சோம சூத்திர பிரதக்ஷணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானத்திலே பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து பெரிய வலமாக வந்து கோமுகை வரையிலே வந்து மீண்டும் திரும்ப நந்தியம்பெருமானத்தில் வந்து மீண்டும் திரும்ப கோமுகை, இவ்வாறு 3 முறை சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாடுகள். அங்கு நடைபெறுகின்ற இந்த பிரதோஷ உற்சவமூர்த்தி அவருடைய உற்சவத்திலும் கலந்து இறை வழிபாடு செய்கின்ற பொழுதும் இந்த பிரதோஷமூர்த்தி வலம் வருகின்ற பொழுது பொதுவாக ஒரு தரம் வலம் வருகின்ற ஆலயங்களும் உண்டு, 3 முறை வலம் வருகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு அந்த 3 முறை வருகின்ற பொழுது முதல் வலம் வருகின்ற பொழுது வேத பாராயணங்கள், ருத்ர பாராயணங்களோடு வலம் வந்து, 2வது முறை தேவார திருமுறைகளை பாராயணம் செய்து வலம் வந்து, 3வது முறையாக தவில், நாதஸ்வரம் போன்ற மங்கள வாத்தியங்கள், செகண்டி, செமக்கலம் போன்ற சங்கநாதம் போன்றவற்றினுடைய வாத்தியங்களோடும் வலம் பெறுகின்ற சிறப்புகளோடும் கூடியதாக அமைந்திருக்கும். இவ்வாறான இந்த பிரதோஷ காலத்திலே நாம் சிவன் ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை செய்து அங்கே காப்பரிசி பிரசாதமாக வழங்குவார்கள். அவற்றையும் பெற்று
இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எல்லாம் வல்ல இறையருள் நமக்கு கிடைக்க என்று பிரார்த்தித்து, மீன்பாடும் தேனாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாண மட்டக்களப்பு கண்ணன் குடா புது மண்டபத்தடி எண்ணம் பால பூவல் என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டுள்ள மகாவிஷ்ணுடைய தசாவதாரத்திலே 4வது அவதாரமாக போற்றப்படுகின்ற நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்மமூர்த்தி ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான சிறப்பு நிகழ்வுகளில் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணின் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.